ஏற்காடு இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் சரோஜா புதன்கிழமையன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். வரும் டிசம்பர் 4ஆம் தேதி சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதிக்கு நடக்கவுள்ள இடைத்தேர்தலுக்கான பணியில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த சனிக்கிழமையன்று துவங்கியது. அன்று திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மாறன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதைத் தொடர்ந்து ஆளும் கட்சியான அதிமுக சார்பில் போட்டியிடும் மறைந்த முன்னாள் எம்எல்ஏ பெருமாளின் மனைவி சரோஜா புதன்கிழமையன்று அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தனது ஆதரவாளர்களுடன் வந்து வேட்புமனுவை தேர்தல் அதிகாரி சபாபதியிடம் தாக்கல் செய்தார். திருமதி சரோஜா பெருமாள், நான் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உள்ள இடம்பெற்று இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக ஏற்காடு இடைத்தேர்தலுக்கு 2 வார காலமே உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தமது பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். வரும் 16ஆம் தேதி வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய இறுதி நாள். 18ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படுகிறது. 20ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள். 15ஆம் தேதியுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்ற நிலையில் அன்றைய தினம் மொஹரம் பண்டிகைக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளதால் அதற்கு பதிலாக 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் கமிஷனர் பிரவீன்குமார் அறிவித்துள்ளார்.